ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தோட சர்வதேச விமான நிலையம் 3 கட்டங்களாக மீண்டும் செயல்பட தொடங்கும்னு அறிவிப்பு வெளியாயிருக்கு. வீட்டு பணிப்பெண் கொடூர கொலை, குவைத்தோட குற்றவியல் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு, தீவிர செக்கிங், சட்டவிரோதமாக தங்கியிருக்கக்கூடிய நபர்கள் கைது, குவைத்தில் வேலை பார்த்து வந்த கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. அந்த தகவல் மற்றும் சமையல் எரிவாயு கசிவால் ஏற்பட்ட தீ விபத்து, இப்படி பல முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோக்குள்ள இருக்கு. அதனால இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ், நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாம நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் செஞ்சு விட்டுட்டு முக்கியமான தகவல்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற என்னைய சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க குவைத்தோட மிக முக்கியமான நியூஸை பார்த்தலாம். நான் உங்கள் ஏகே தமிழா 360. கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சாத் அப்துல்லா பகுதியில் வீட்டில் வேலை பார்த்த பணிப்பெண் ஒருவரை கொடூரமாக கொலை செய்து அவருடைய உடலை அந்த பெண்ணுடைய முதலாளி அவரோட தோட்டத்தில் போட்டு புதைத்த அந்த ஒரு குற்றத்திற்காக குவைத்தோட குற்றவியல் நீதிமன்றம் அந்த குற்றவாளிக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இந்த நிலையில மேல்முறையீடு நீதிமன்றமும் இந்த தண்டனையை தற்போது உறுதி செய்துள்ளது. அந்த பெண்ணை காணாமல் போன பிறகு அந்த பெண்ணோட நண்பர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது. பிலிப்பைன்ஸ் நாட்டை பூர்வீகமாக கொண்ட இந்த பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இந்த துயரமான சம்பவம் அந்த நேரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் இருக்கக்கூடிய ரவுதா பகுதியில் ஒரு வீட்டில் சமையல் எரிவாயு கசிவு காரணமாக தீ விபத்து பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கு. குவைத்தோட தீயணைப்பு வீரர்கள் விரைந்து அந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த தீ விபத்துல பாத்தீங்கன்னா ஒருவருக்கு காயம் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் உடனே சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு வந்துருக்காங்க. காயமடைந்த நபர் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்பதை அதிகாரிகள் குறிப்பிடவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியை சொல்றதுக்கு மிக முக்கியமான காரணத்தை பார்த்தீங்கன்னா, குவைத்தில் தற்போது கிளைமேட் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். தற்போது வெயில் காலம் ரொம்ப ஸ்டார்ட் ஆயிட்டதுனால இங்க குவைத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஆட்களுக்கு தெரியும் குவைத்தில் எந்த அளவுக்கு ஹெவியா வெயில் அடிக்கும்னு. இப்போ நீங்க சிலிண்டர் யூஸ் பண்றீங்கன்னா வேலையெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு சிலிண்டர் நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு 1-2 தடவை செக் பண்ணிக்கங்க. அது மாதிரி வீட்டுல இருந்து வெளியில போகும்போது முக்கால்வாசி இந்த ஏசி கரண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு வெளியில போங்க. அது மாதிரி வாகனம் ஓட்டக்கூடிய நம்ம ஆளுங்க இந்த ரேடியேட்டர் அடிக்கடி செக் பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஹீட்டான நேரத்தில் ரேடியேட்டரும் சேர்ந்து ஹீட் ஆகிறது மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய வாட்டர் சீக்கிரமா ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி வாகனங்களுக்கு பெட்ரோல் போடுறவங்க மோஸ்ட்லி இந்த நைட் நேரத்தில் இந்த ஹீட்டான நேரத்தில் பெட்ரோல் போடுங்க. நம்ம சேஃபா இருந்தா தாங்க நம்ம குடும்பமும் சேஃபா இருக்கும். அந்த எண்ணத்தை உருவாக்குங்க. இப்ப வாங்க அடுத்த தகவலை பார்க்கலாம். சவுதி அரேபியால கடந்த சில நாட்களாக சட்டவிரோதமாக தங்கியுள்ள நபர்களை கண்டறிந்து கைது செய்யும் நடவடிக்கை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சவுதியில இப்ப பாத்தீங்கன்னா இந்த வெளிநாட்டவர்கள்லாம் அதிகமா வசிக்கிறாங்கல்ல, அந்த இடங்கள்ல எல்லாம் அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா பாதைகள் மூடப்பட்டு இல்லீகலாக தங்கி இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் நாடு கடத்தும் நடவடிக்கைகளை தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. இந்த வீடியோவை சவுதியில இருந்துகிட்டு நம்ம ஆளுங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஐடி எத்தனை வருஷத்துக்கு வேலிடோட இருக்குதுங்கிறத செக் பண்ணி பாத்துக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு ஐடி எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சுன்னா அதை உடனே ரினியூவல் பண்ணிடுங்க. அதான் நல்லது. இது சவுதிக்கு மட்டும் கிடையாது, மொத்த கல்ஃபுக்கும் இதே ரூல் தான். அதனால வேலிடான ஐடி கையில வச்சிருக்கிறது எப்பயுமே சேஃப் தான். அடுத்து குவைத்தில் வேலை செய்து வந்த கடலூர் மாவட்டம் எல்லேரி பகுதியைச் சேர்ந்த அன்வர் பாஷா என்பவர் மாரடைப்பால் கடந்த 25ஆம் தேதி அன்னைக்கு மரணம் அடைஞ்சிருக்காங்க. இவர் எலேக்கா பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் ஓட்டுநராக நீண்ட நாட்களாக வேலை செய்து வந்துள்ளார். மாரடைப்பு திடீர்னு மௌத்தா இருக்கிறாங்க. இவங்களுடைய உடல் தற்போது சுபகான் மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக இந்த மாரடைப்பு செய்தியே தொடர்ச்சியா வந்துகிட்டு தான் இருக்குது. இறைவன் தான் அனைவரையும் காப்பாற்றணும். இப்ப வாங்க அடுத்த தகவலை பார்க்கலாம். குவைத்தோட சர்வதேச விமான நிலையம் 3 கட்டங்களாக மீண்டும் செயல்பட தொடங்கும் என்று குவைத்தோட சிவில் விமான போக்குவரத்து இயக்குனர் அவர்கள் குவைத்தோட தினசரி நாளிதழ் ஒன்றுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பேட்டி அளிச்சிருக்கிறாங்க. இதுல முதற்கட்டமாக 10% வரைக்கும் விமான சேவைகள் இயங்கி வருவதாகவும் 2ஆம் கட்டம் விரைவில் செயல்பட தொடங்கும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். இப்ப தற்போது பாத்தீங்கன்னா T4 அதாவது குவைத் ஏர்வேஸும் T5 ஜசீரா ஏர்வேஸும் மட்டும் தான் விமான சேவை தொடங்கி இருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் பிளைட்ஸ் தற்போது இயங்கல இங்க குவைத்துல. இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மத்திய கிழக்கில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையை தொடர்ந்து அமல்படுத்தப்பட்ட விமான போக்குவரத்து கட்டுப்பாடுகள் காரணமாக கடந்த 57 நாள்ல மட்டும் சுமார் 22,800 விமான பயணங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. இதுவே இந்த பிரச்சனைக்கு முன்னாடி பல நாடுகளை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட விமான நிறுவனங்கள் குவைத் விமான நிலையம் வழியாக இயங்கி வந்தது குறிப்பிடத்தக்கது. மறுபடியும் இந்த விமான சேவைகள் பழைய மாதிரி தொடங்கப்பட்டா இப்ப பயணம் செய்யக்கூடிய நபர்களுக்கான டிக்கெட்டோட ரேட்டு ரொம்ப குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இங்கேருந்து ஊருக்கு போறவங்க இல்ல அங்கேருந்து வரவங்களை நம்ம தடுக்க முடியாது. ஏன்னா சப்போஸ் விசா வேலிடிட்டி இருக்காது. அதனால அவங்க சீக்கிரம் வந்து தான் ஆகணும். அதனால ஊருக்கு போறவங்க நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் லாஸ்ட்ல டிக்கெட்டோட ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அதனால வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு போங்க. அதான் நல்லது. மேலும் இது போன்ற முக்கியமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. See you நண்பா.